ரசூல் எதில் கண்டிச்சாங்கடா, எவன் தாயையும் குழந்தையும் பிரிப்பானோ மறுமையில் அல்லாஹ் அவனையும் அவன் நேசத்துக்குரியவர்களையும் பிரிப்பான் என்ற எச்சரிக்கை வந்திருக்குது. ஏண்டா இன்னும் எத்தனை மூதாட்டிகள் முதியவர்கள் அந்த இல்லத்தில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. பாவங்களுக்கான தண்டனையை மறுமை வரைக்கும் அல்லாஹ் தாமதப்படுத்துவான், மறுமைக்காக விட்டு வைப்பான். இல்லா இஸ்தித்னா, பெற்றோரை துன்புறுத்துகின்ற பாவத்தை தவிர அது உலகத்தில் அதுக்கான தண்டனை கொடுக்காமல் எல்லாம் மரணிக்க செய்வதில்லை. சி என்று கூட பேசிராத, முகம் சுளிக்க நடந்துராத, அது கூட ஒக்குக்குள் வாலிதே, பெற்றோர் துன்புறுத்தியாத கருதப்படும் என்று சொன்ன மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நான் முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிஞ்ச ஒரு வீடியோ. வாத்துவ முதியோர் இல்லத்தில் வயது முதிர்ந்த ஒரு முஸ்லீம் தாய் இறந்து அவருடைய ஜனாசாவை உறவினர்கள்ட்ட கொடுக்குற அந்த நிகழ்வில் மாற்று சகோதரர் ஒருத்தர் அந்த பதிவை இட்டிருந்தார். அந்த பதிவு சார்ந்த சமூகத்தை விழிப்பூட்டுவதற்கான ஒரு காணொலி தான். யாரையும் துன்புறுத்தவோ வேதனைப்படுத்தவோ கிடையாது என்பதை நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்வதோடு, இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். இந்த காணொலியில் அந்த மாற்று மத சகோதரர் சொல்கிற ஒரு விஷயம் தான் 6 வருஷங்களாக எங்களோட வாழ்ந்தவங்க, 2 கலந்தவங்க, சுகதுக்கங்களை பங்கு கொண்டோம், ஒன்றாக வாழ்ந்தோம். இன்னைக்கு அவங்க இறுதி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி அவங்களோட மதத்தின் அடிப்படையில் சடங்குகள் செய்யணும் என்பதற்காக இதை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். இவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாட காவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிக்கிறாரு. உண்மையிலே நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இவ்வளவு காலமும் பராமரிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு முதல்ல நன்றியை மீசான் டிவி தெரிவித்து கொள்ளுது. ஒரு யாருமே இல்லாமல் இந்த தாய் அங்கு கொண்டு போய் விடப்பட்டதாக நான் அறியலை. காரணம் என்னென்னா, அது சம்பந்தமாக அந்த மாட்டு மத சகோதரி எதுவும் பேசலை. எனவே உறவினர்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது என்பது உறுதியான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்தை தாண்டி சமூகத்தில் இப்படியான நிலைகள் இருக்குது என்பதை படம் பிடிச்சு இந்த ஒரு விஷயம் காட்டிருக்குது. இதில் முதல் விஷயம் நான் கேட்கிறது என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய சமூகத்திலும் முஸ்லீம்களிடையே ஒரு முதியோர் இல்லம் தேவை என்பதை இந்த ஒரு விஷயம் எடுத்து காட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு இருந்த ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்தான், முதியோர் இல்லம் எங்களோட சமூகத்துக்கு தேவையில்லை. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறத ஒரு இபாதத்தாகவும் தலையாய கடமையாகவும் ஃபர்து ஐனாகவும் இஸ்லாம் வச்சிருக்குது. அதே நேரம் பெற்றோர் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அதை மிக பெரும் பாவங்களில் இஸ்லாம் சேர்த்திருக்குது. ஷிர்க்குக்கு அடுத்த பாவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒக்குக்குள் வாலிதேன், பெற்றோரை துன்புறுத்துவது. எனவே இந்த 2 விஷயங்களும் இஸ்லாமிய சமூகத்தில் முதியோர் இல்லம் தேவையில்லை என்ற ஒரு இடத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு வந்து வச்சிருக்குதுன்ற ஒரு பெருமைப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான ஒரு சங்கடமான மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது என்பது மிகப்பெரிய ஒரு வலிக்கிற ஒரு விஷயம்தான். எனவே பெற்றோர் பற்றிய சரியான புரிதல் இல்லையா என்று சொல்வதற்கு இல்லை. காரணம் என்று கேட்டீங்கன்னா, பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற அப்படின்னு ஒரு விஷயம் மார்க்கத்தினால் வலுவூட்டப்படுறதுக்கு முதலே இயல்பாகவே இறைவன் படைத்ததாக சொல்லப்படுது. ஃபித்ரா, கரீசா, மனிதனுக்குள்ளே அது இயல்பாக இருக்குது. அதுக்கெல்லாம் மதம் தேவையில்லை. பறவைகள் கூட அதில் கொஞ்சம் பாதுகாக்குது. இதெல்லாம் இயல்போடு இருக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி மார்க்கும் அதை வலிவுட்டிருக்கே அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய கடமையாக இருக்கும் என்பதை உங்களால் புரிய முடியும். பெற்றோரை நிந்தித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறதுன்றதே ஒரு நிந்தனை தான். அது ஒரு மிகப்பெரிய வலிக்கிற ஒரு விஷயமாக தான் இஸ்லாம் பார்க்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்த வகையில் வெளியே எங்கேயும் பயணங்கள் போக மாட்டாங்க, போனால் கூட எங்கேயும் தங்க மாட்டாங்க, எங்கேயும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு கொள்கையில் இருக்கிறவங்க தான் பெண்களுடைய உலகம். ஆனால் யாருமே தெரியாத பள்ளின சமூகம் வாழுகின்ற ஒரு ஹாஸ்டலில் ஒரு தாயை கொண்டு விடுறது அப்படின்றது அவள் விரும்பி போனதாக இருக்காது என்பது தான் எனது பார்வை. எனவே அப்படி ஒரு இடத்துல கொண்டு விடுறதுன்றதே பெற்றோரை நிந்தித்தலுக்குள்ளதான் அது வரும். அதை விரும்பி அவங்க செய்ய மாட்டாங்க, விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்லாம் குழந்தையையும் தாயையும் பிரிக்கிற ஒரு விஷயத்தை ஹராமாக்கி இருக்குது. ஒரு அடிமை பெண் குழந்தையோட இருக்காண்டா, அந்த அடிமை பெண்ணை மட்டும் விற்கிறது இஸ்லாம் தடுத்திருக்கு. விற்கிறண்டா 2 பேரையும் இல்லைங்க, வச்சிருக்கா 2 பேரையும் வச்சிருங்க. ரசூல் எதில் கண்டிச்சாங்கடா, எவன் தாயையும் குழந்தையும் பிரிப்பானோ மறுமையில் அல்லாஹ் அவனையும் அவன் நேசத்துக்குரியவர்களையும் பிரிப்பான் என்ற எச்சரிக்கை வந்திருக்குது. ஏண்டா ஒரு தாயால குழந்தைகளை பிரிஞ்சு வாழ முடியாது. பிரசவ வலின்றது மிகப்பெரிய கொடுமை இல்லையா, ஒரு மரணத்துக்குள்ளே போய் வரது இல்லையா. ஆனால் பக்கத்தில் குழந்தைய அழுகு சத்தம் கேட்கும்போது, குழந்தைய தூக்கி யாரும் கொடுக்கும் பொழுது அந்த வழியெல்லாம் தாய் மறந்துடுவாள். இப்படித்தான் ஒரு தாயுடைய உலகம் இருக்குது இல்லையா. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாயை பார்க்க முடியாது, கஷ்டம், சுமை அப்படின்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுற ஒரு விஷயமே ஒக்குக்குள் வாலிதேன், பெற்றோரை துன்புறுத்துவதாக நான் பார்க்கிறேன். துன்புறுத்துற நம்ம நினைச்சுக்க கூடாது, அடிக்கிறது மட்டும்தான் இல்லை. இஸ்லாம் எவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயத்தை பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபலா தக்குல்லஹுமா உஃப் சி என்று கூட பேசிராத, முகம் சுளிக்க நடந்துராத, அது கூட ஒக்குக்குள் வாலிதேன், பெற்றோரை துன்புறுத்தியாத கருதப்படும் என்று சொன்ன
ஒரு மார்க்கத்தினுடைய போதனைகளில் வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு தாயை 6 வருஷங்கள் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு ஆரம்ப ஒரு மாதம் 2 மாதம் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள். அந்த 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 கல்ச்சரை பழகிறதுக்கு இல்லையா? மகரம் இல்லாத இடங்கள் நமக்கு அது சாத்தியம் இல்லை. நம்ம சமூகத்துக்கு அது பழக்கப்படாத ஒரு விஷயம். மகரம் இல்லாத கூட இருக்கிறது, சாப்பிட்றது, உண்றது, தூங்குறது எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா இல்லையா? பிரசவத்தில் யோசிச்சிருப்பா, இந்த குழந்தைகளை நான் பெற்று வச்சிருக்கிறேன், இவங்களுக்காக நான் என் உதிரத்தை பாலாக கொடுத்தேன், இத்தனை தினங்கள் நான் முடிச்சிருந்தேன் இவங்களுக்காகவா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து போயிருக்கும் இல்லையா? இறுதியாக அந்த மரணப்படுக்கையில் என்ன யோசிச்சிருப்பா? எங்கடா என்ன குழந்தை, ஆறுதலுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற விஷயம் இல்லையா? இதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாது இல்லையா? இயாஸ் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி உம்மா மரணிக்கிற நேரம் அழுகிறாரு, தேமி வாய் விட்டு அழுகிறாரு. அப்போ சீடர்கள் கேட்டாங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? பொறுமையை பற்றி பேசியிருக்கிறீங்க, கதா கதிரை பற்றி பேசியிருக்கிறீங்க, ஏன் அழுகிறீங்க? நான் இதுக்காக நான் அழல, நான் அழுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் சுவர்க்கத்துடைய 2 கதவுகள் எனக்கு தரப்பட்டுச்சு, அதில் ஒரு கதவு மூடப்பட்டாச்சு, நான் எப்படி உபகாரம் செய்வேன்? என் தாய்க்கு நான் எது செஞ்சு நான் சொர்க்கத்தை அடைய போகிறேன், அது மூடப்பட்டாச்சே அப்படின்னு கவலை தான். எனவே சொர்க்கத்தினுடைய பாக்கியம் இல்லாதவங்க தான் இந்த குழந்தைகள் என்பது எனது பார்வை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி இஸ்லாம் எவ்வளவு தூரம் இந்த பெற்றோருக்கான உபகாரங்களை பேசியிருக்கு பாருங்களேன். பிர்ருண்டா பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம உபகாரம் செய்கிறது பெற்றோருக்கு மட்டும்தான். அடித்தாலும் செய்யணும், ஏசினாலும் செய்யணும், அவங்க நீங்கிச்சாலும் பொறுமையாக இருந்து நம்ம அதை கடந்து போகணும். நமக்கு தெரியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுன்னத்தான தொழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த தாய் ஒரு நோயோடு இருக்கிறவ, ஆனால் இவ முஸ்லீமாக இல்லை. இவ அடிக்கடி கூப்பிடுவா, அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை லெப்பைக் அப்படின்னு சொன்னா. லெப்பைக்னா மஃபுல் முத்லக், அதாவது கட்டாயம் வாரேன் வார்த்தை பிரயோகம், கட்டாயம் வாரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேவையெல்லாம் முடிச்சுட்டு யோசிக்கிறாரு, உம்மோட சத்தத்தை விட இந்த சத்தம் கொஞ்சம் உயரமாக இருந்ததோ அப்படின்னு நினைச்சு பயங்கரமாக இஸ்திஃபார் செஞ்சு உடனடியாக சந்தைக்கு போய் 2 அடிமைகளை வாங்கிட்டு வந்து உரிமையிட்டார். பெரும் பாவங்கள் செஞ்சால் தான் இஸ்லாத்தில் அடிமைகளை உரிமையின்ற அப்படி ஒரு இடத்துல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வச்சு பார்த்தாங்க. அதுக்கடையில் இவருடைய தாய் முஸ்லீமும் கிடையாது. இவ்வளவு தூரம் பெற்றோருக்கான உபகாரங்களை இஸ்லாம் ஊக்குவிச்சிருக்குது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒரு சுன்னத்தான தொழுகை ஒருத்தர் தொழுகிறான்னு வைங்களேன், தாய் கூப்பிடுறான்னா அந்த தொழுகையை விட்டுட்டு இவர் போகணும். காரணம், தாய்க்கு உபகாரம் செய்கிறது பிருல் வாலிதைன் வாஜிப் என்று சொல்கிறாரு. முஹம்மது இப்னு முன்கதிர் அப்படின்ற ஒருத்தர் அவரோட தாய் சுகமில்லாமல் இருக்கிறாங்க. இவர் விடிய விடிய தாயோட காலை மசாஜ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவரோட சகோதரர் இரவு முழுக்க சுன்னத்தான தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். காலையாகும்போது இவர் சொல்கிறாரு, இந்த 2 பேருடைய இரவுல சிறந்த இரவு எது தெரியுமா? எனது இரவு தான், நான் தாய்க்கு உபகாரம் செஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு, சொர்க்கத்தில் என்னோட ஃப்ரெண்டாக யார் இருப்பார் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த இடத்துல போய் பாருங்க, ஒரு மனிதர் இருப்பார். அங்கே போய் பார்க்குறாரு, அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண மனிதர், உலக அமைப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒருத்தர். இவர் கேட்குறாரு, உங்களை தான் இறைவன் சொன்னான் எனது நண்பர் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏதாவது சமைச்சா எந்த கையால் என் தாக்கி நான் ஊட்டி விடுவேன். ஊட்டி விடும் போதெல்லாம் ஒரு பிரார்த்தனை செய்வாவ, என்ன தெரியுமா? யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சொர்க்கத்தில் எனது மகனின் நண்பனாக வைப்பாயாக என்று அந்த ஒரு துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அழுது கொண்டே சொன்னார். இதுதான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள். பாவங்களுக்கான தண்டனையை மறுமை வரைக்கும் அல்ல தாமதப்படுத்துவான், மறுமைக்காக விட்டு வைப்பான். இல்லா இஸ்தித்னா, பெற்றோரை துன்புறுத்துகின்ற பாவத்தை தவிர அது உலகத்தில் அதுக்கான தண்டனை கொடுக்காமல் எல்லாம் மரணிக்க செய்வதில்லை. அந்த தண்டனையோட கொடுமை என்ன தெரியுமா? நம்மளோட குழந்தைகளால் நம்ம தண்டிக்கப்படுறது. அப்படியே ஒரு சூழலை இறைவன் உருவாக்குவதாக சொல்லியிருக்கிறான். எப்படி இந்த தாய் மட்டும் சுமையானால் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, தாயை பார்க்க கிடைக்காது, எல்லா வேலைகளையும் செஞ்சு கொள்கிறாங்க, தாயை பார்க்கறது சுமை. தாரம் சுமை இல்லாத போது எப்படி தாய் சுமையானால்? ஒரே கருவில் 2 குழந்தைகள், அதை நாங்கள் பக்குவமாக வளர்த்துருக்கிறோம், எப்படி தாய் சுமையானால்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு குழந்தை பெற்றதுக்கு போகிறதான் தெரியும் நம்மளோட பெற்றோர் நம்மளோட எவ்வளோ இறக்கமாக இருந்தாங்கன்றது. அதெல்லாம் புரிஞ்சதுக்கு பின்னால் ஒரு தாய் மீது அன்பு வரலண்டா நம்ம யாரும் மனிதர்களாக இருக்க தகுதி இல்லாதவங்க. ஒரு இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனிதநேயம் உள்ளவன் என்பதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன வார்த்தை, பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்ற பண்பு இருந்தால் அவன் தான் மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லைண்டா அவன் மனித இனத்தில் சேர முடியாது என்றது அவனுடைய பொருள். இந்த தாய் குழந்தைகளை கஷ்டப்படும் போது யாராவது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாய், ஒரு குழந்தைய நீ அநாத மடத்தில் சேர்த்துற, இந்த குழந்தை உனக்கு சிரமமாக இருக்கே, நீ யாருக்கா தத்துக்கூடன்னு சொல்லியிருந்தா இவன் கொடுத்துருப்பாவா? இல்லையே. அப்படியாக இருந்தால் உங்களால் மட்டும் ஏன் அது முடியுது அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வோட அருளை விட்டு தூரமாகறீங்க என்பது பொருள். என்னதான் சிரமம் இருந்தாலும் உன மனைவி விட்டுக் கொடுக்க முடியாது, உன் குழந்தைகளை விட்டுக் கொடுக்க முடியாது, வறுமை இல்லாத ஒரு காரணம் இல்லைண்டா ஏன் தாய் மட்டும் காரணமானார் என்பது எனக்குள் இருக்கின்ற கேள்வி. ஜிஹாது கூட அவர் கடமையில் ஃபர்து கிஃபாயா, அவர் எங்கே தான் உட்காரணும்? பெற்றோரோட இருக்கணும், ஃபர்து ஐன் என்பதனால. இந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோரை பற்றிய புரிதல் இல்லையா, அல்லது பெற்றோரை பற்றிய அன்பு இல்லையா, அல்லது எமது சமூகத்திலும் முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு விஷயத்தை கேள்வியை உருவாக்கி இருக்குது. இன்னும் எத்தனை மூதாட்டிகள் முதியவர்கள் அந்த இல்லத்தில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. அதையும் ஒரு பரிசீலனைக்கு எடுங்க என்பது எனது வினயமான வேண்டுகோள். எனவே பெற்றோரை துன்புறுத்துவது பெரும்பாவங்களில் உள்ளது.
சுவனத்தின் கதவை மூடிவிடும், நரகத்திற்கு போவதற்கான வழிவகுக்கும். அதற்கெல்லாம் மேலாக எமது குழந்தைகளால் நாமும் தண்டிக்கப்படலாம் என்பதுதான் இந்த ஜனாசா எமக்கு சொல்லுகின்ற மெசேஜ் என்று கூறி பெற்றோர் உபகாரம் செய்கின்றவர்களாக ஆகுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.